ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் 5000 ரூபாய் தொகையை தமிழக அரசு நேரடியாக வழங்குகிறது. யார் யாருக்கெல்லாம் இந்த 5000 ரூபாய் கிடைக்கும், இந்த 5000 ரூபாய் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் போன்ற முழு விவரங்களையும் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. தமிழக அரசு பல சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் ஆகும். அந்த வரிசையில் இப்பொழுது திருவிழா காலத்தை முன்னிட்டு அரசு மக்களுக்காக ஒரு இனிய பரிசை அறிவித்துள்ளது. பொங்கல் பரிசு போல அல்ல, இந்த முறை வழங்கப்படும் தொகை 5000 ரூபாய் வரை ஆகும். இது குறிப்பிட்ட சில குடும்பங்களுக்கு மட்டுமல்ல, தகுதியுடைய ரேஷன் கார்டுதாரர்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் என அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதன்மையாக பொது விநியோக அமைப்பின் கீழ் உள்ள AAY மற்றும் PHH ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரசு இந்த நிதியை வழங்க திட்டமிட்டுள்ளது. மேலும் பொருளாதார ரீதியாக பலவீனமான குடும்பங்கள், கூலி தொழிலாளர்கள், தற்காலிக வேலைக்காரர்கள், வயதானவர்களும் இதில் இடம்பெறுவார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சமூக நலத்துறை, வருவாய்த்துறை மற்றும் உணவுத்துறை ஊழியர்கள் இணைந்து பயனாளிகளை அடையாளம் காணும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டுள்ளனர். அரசு அறிவிப்பின்படி ஒவ்வொரு தகுதி பெற்ற குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் தொகை நேரடியாக நிதி பரிமாற்றம், அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலம் வழங்கப்படும். அதாவது ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கில் நேரடியாக தொகை வரவு வைக்கப்படும் என தெரிகிறது. இது ஒரே தடவையில் வழங்கப்படும் ஒரு முறை நிதி உதவியாகும். இதற்கான நிதி ஒதுக்கீடுகள் ஏற்கனவே தயாராக உள்ளன என்று நம்பகமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தொகை எப்பொழுது வழங்கப்படும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ தகவல்படி வரும் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜனவரி மாத ஆரம்பத்தில் இந்த தொகை வழங்கும் நடவடிக்கைகள் தொடங்கவிருக்கின்றன. இதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகங்கள், ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் வங்கிகள் இணைந்து மேற்கொள்ள உள்ளன. முன்னதாக 2024 வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு திட்டம் போலவே இந்த முறை தொகையும் முழுமையான சீர்மையான முறையில் மக்களிடம் சேர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிதி உதவிக்காக தனியாக விண்ணப்பம் ஏதும் செய்ய தேவையில்லை. அரசு தன்னிச்சையான ரேஷன் கார்டு பதிவுகளை அடிப்படையாக கொண்டு தகுதி பெற்ற குடும்பங்களை அடையாளம் காணும். எனவே பொதுமக்கள் எந்தவிதமான குழப்பத்திலும் இருக்க வேண்டாம். ரேஷன் கார்டு விவரங்கள் சரியாக இருப்பதை உறுதி செய்து வைத்திருப்பதே போதுமானது ஆகும். நாம் இந்த 5000 ரூபாய் உதவிக்கு உரியவரா என சரிபார்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். முதலில் tnpds.gov.in என்ற இணையதளத்தில் உள்நுழைய வேண்டும். உங்கள் ரேஷன் கார்டு எண் அல்லது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை வழங்க வேண்டும். இதில் ஸ்பெஷல் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் 2025 என்னும் பிரிவில் உங்கள் கார்டு விவரங்கள் தோன்றும். அங்கு எலிஜிபிள் என குறிப்பிட்டிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்கும் என்பதை குறிக்கும். இந்த முறையில் நாம் எளிதாக நமக்கு 5000 ரூபாய் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்பதை எளிதில் அறிந்து கொள்ள முடியும். இந்த நிதி உதவி ஏன் வழங்கப்படுகிறது என்ற கேள்விக்கு அரசின் விளக்கத்தை இப்பொழுது பார்க்கலாம். உயர்ந்த விலையேற்றம், பொருளாதார சுமை மற்றும் திருவிழா காலத்தில் குடும்பங்களின் நிதி சுமையை குறைப்பதற்காக அரசு இந்த திட்டத்தை அறிவித்துள்ளது. மக்களின் வாழ்வில் சிறு நிம்மதி தரும் நோக்கத்துடன் இந்த தொகை வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் சுமார் 2 கோடி குடும்பங்கள் ரேஷன் கார்டுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் பாதி குடும்பங்கள் தகுதி பெற்றவர்கள் என கணிக்கப்பட்டால் கூட அரசின் செலவு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும். இதற்கான நிதி ஒதுக்கீடுகளை நிதித்துறை ஏற்கனவே திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தமிழக அரசின் சமூக நலத்துறையின் மிகப்பெரிய நிதி திட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் வெளிவந்தவுடன் மக்களிடையே பெரும் மகிழ்ச்சி நிலவுகிறது. அல்வா மாதிரி இனிமையான பரிசு என்று மக்கள் கூறி வருகிறார்கள். பலரும் இதை நேர்மையான அரசின் செயல் என்றும் பலர் பாராட்டி வருகிறார்கள். பொதுமக்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கிய அம்சங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் ரேஷன் கார்டு புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு செயல்பாட்டில் இருப்பதை உறுதி செய்திருக்க வேண்டும். ஆதார் எண் இணைப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். மொபைல் எண் மாற்றம் இருந்தால் உடனே புதுப்பிக்க வேண்டும். இவை பூர்த்தியானால் தொகை தாமதமின்றி உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும். தமிழக அரசு மக்களின் வாழ்வில் இனிமை சேர்க்கும் நிதி உதவி திட்டம் இதுவே ஆகும். இந்த அறிவிப்பின் மூலம் பல குடும்பங்களுக்கு நிம்மதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை மூன்றையும் ஒரே நேரத்தில் அரசு அளிக்கிறது. தொடர்ந்து வரும் நாட்களில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, பட்டியல் வெளியீடு மற்றும் நிதி வழங்கும் தேதிகள் வெளியாகும் பொழுது அவற்றை உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நன்றி.